Hi students, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்க்கிள் மோஷன் அப்படின்ற யூனிட்ல சென்ட்ரிஃபியூகல் ஆக்சிலரேஷனுக்கு ரெலவெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஒன் மோர் அப்ளிகேஷன் ப்ராப்ளத்தை நம்ம இங்கே பார்க்க போகிறோம்ப்பா. இந்த அப்ளிகேஷன் ப்ராப்ளம் அப்படின்றது காம்படிட்டிவ் எக்ஸாமில் மோஸ்ட்லி அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம். குறிப்பாக இந்த கான்செப்ட் அப்படின்றத நம்ம 12th தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ரிவால்வ் அரௌண்ட் புரோட்டான் அப்படின்ற இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம ஹையர் ஸ்டடீஸ்லாம் படிக்க போகிறோம். ஸோ அதை இங்கே சர்க்கிள் மோஷனை வச்சு ரிலேட் பண்ணி இந்த இடத்துல ஒரு பேசிக்கான ஒரு டைரக்டாக ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரியான சில ப்ராப்ளத்தையும் நம்மளுக்கு கேட்பாங்க. In hydrogen atom, the electron revolves around the proton at the speed of 2.18 into 10 power 6 meter per second in a circle of radius 5.28 into 10 power minus 11 meter. Calculate the acceleration of the electron and compare it with the acceleration due to the gravity. ஸோ இதில் கொடுத்துருக்கிற இந்த டேட்டாவே நம்மளுக்கு டைரெக்டாகவே நம்ம சப்ஸ்டிட் பண்ணாலே போதுமானதான். இருந்தாலும் இந்த கான்செப்டை கொஞ்சம் ஸ்டடி பண்ணுவாங்க. இதுதான் நியூக்ளியஸ், சரிங்களா? இந்த நியூக்ளியஸ் அப்படின்றது இதுக்குள்ள புரோட்டான்ற பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் உள்ள இருக்கு. இதுல எலக்ட்ரான் அப்படின்றது ரிவால்வ் அரௌண்ட் த சர்க்கிள் பாத், இந்த புரோட்டானை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. எலக்ட்ரானுக்கான வெலாசிட்டி அப்படின்றத அல்லது ஸ்பீட் அப்படின்றத நம்ம v அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். இந்த எலக்ட்ரான் புரோட்டான்ல இருந்து எவ்வளவு ரேடியஸ் பாத்துல இருக்கு அப்படின்னா r அப்படின்றது 5.28 into 10 power minus 11 மீட்டரா. ஸோ இங்க கொடுத்துருக்கிற இந்த கிவன் டேட்டாவை நம்ம டீட்டெயிலாக எழுதுவோமா? v அப்படின்ற இந்த ஸ்பீட் எவ்வளவுப்பா? 2.18 into 10 power 6 மீட்டர் பெர் செகண்ட். r அப்படின்ற இந்த ரேடியஸ் எவ்வளவுனா 5.28 into 10 power minus 11 மீட்டர். இந்த இடத்துல இந்த ரேடிகல் பாத்துல டுவார்ட்ஸ் சென்டர் நோக்கி ஆக்ட் பண்ணக்கூடிய சென்ட்ரிபியூட்டல் ஆக்சிலரேஷன் தான் கேட்டிருக்கிறாங்க. ஆக்சிலரேஷன் ஆஃப் த எலக்ட்ரானுக்கும் ஆக்சிலரேஷன் டு த கிராவிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் இங்கே கம்பேர் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சென்ட்ரிபியூட்டல் ஆக்சிலரேஷன் ஏசி கண்டுபிடிக்கணும்னா v ஸ்கொயர்ட் பை ஆர். இந்த v ஸ்கொயர் அப்படின்ற டேர்ம் மேலே இருக்கக்கூடிய 2.18 into 10 power 6 அப்படின்றத ஸ்கொயர் பண்ணணும். டினாமினேட்டர்ல 5.28 into 10 power minus 11. இதை சிம்பிளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 2.18 into 2.18 ஸ்கொயர் டேர்ம்ன்றதுனால 2 டைம்ஸ் நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். 10 power 6 ஸ்கொயர் அப்படின்றது 10 power 12 இருக்கும். டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய இந்த மைனஸ் 11 அப்படின்றது நியூமரேட்டருக்கு வரும்போது பிளஸ் 11 இருக்கும். அப்போ 5.28 அப்படின்றது டினாமினேட்டர்ல டிவைட் பண்ணணும். அப்போ 2.18 into 2.18 அப்படின்ற இந்த டேர்மை 4.7524 எழுதிக்கலாம். டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய 5.28 into 10 power 23 அப்படி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த டேர்மை சிம்பிளை பண்ணும்போது அப்ராக்சிமேட்லி 0.9 into 10 power 23 அப்படின்னு கிடைக்குப்பா. இது என்ன சிம்பிளை பண்ணி சொல்லணும் அப்படின்னா 9 into 10 power 22 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுதான் நம்ம இங்கே கண்டுபிடிச்ச சென்ட்ரிபியூட்டல் ஆக்சிலரேஷன். இந்த சென்ட்ரிபியூட்டல் ஆக்சிலரேஷன் வேல்யூல இருந்து நம்ம இப்போ என்ன செய்யணும்? ஆக்சிலரேஷன் டு த கிராவிட்டியை கம்பேர் பண்ணணும். அப்போ இது ஃபர்ஸ்ட் கேஸ். நம்ம இப்போ செகண்ட் என்ன செய்ய போறோம்? இந்த சென்ட்ரிபியூட்டல் ஆக்சிலரேஷனையும் ஜியும் டிவைட் பண்ணும். ஸோ அப்போ சென்ட்ரிபியூட்டல் ஆக்சிலரேஷன் வேல்யூ இங்கே 9 into 10 power 22. ஆக்சிலரேஷன் டு த கிராவிட்டி அப்படின்றது 9.8. இதை ஒரு அப்ராக்சிமேட்லி நம்ம சொல்லும்போது இந்த 9.8 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 power 22 கிடைக்குமா? இது எப்படி எழுதலாம்? சென்ட்ரிபியூட்டல் ஆக்சிலரேஷன் ஆஃப் த எலக்ட்ரான் அப்படின்றது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 10 power 22 ஆஃப் ஜி வேல்யூ. ஜியோட வேல்யூவோட 10 power 22 டைம்ஸ் எப்படி இருக்கு? அதிகமான ஆக்சிலரேஷன்ல இருக்கு, சரிங்களாப்பா? ஸோ இந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே நம்ம 12th ஸ்டாண்டர்டில் நம்ம படிக்க போகிறோம்ப்பா. அதை இங்கே நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷனாக இங்கே கேட்டிருக்கிறாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ப்பா. தொடர்ந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.